அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களை பற்றியும் உங்களுடைய பள்ளியை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நமக்கு. என்னுடைய பேர் முகமது சாதத்துல்லா. ஹாஜியார், ஹஜ் முடிச்சிட்டேன். நம்ம பள்ளி வந்து மஸ்ஜித் குத்தூஸ் திருவற்றூர்ல ரொம்ப பழமை வாய்ந்த பள்ளி. எவ்வளவு பழமைன்னா சுமார் 75 வருடங்கள் முடிஞ்சிருக்கேன். அவ்வளோ பெரிய பழமை வாய்ந்த ஒரு பள்ளி. திருவற்றூர்ல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல முதன்மையான பள்ளி என்று சொல்ற அளவுக்கு இதோடைய தோற்றத்துடைய அடையாளங்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஜமாத்துடைய மக்களுடைய குடும்பங்களுடைய எண்ணிக்கை சுமார் 800 குடும்பத்துக்கும் மேல. 800 குடும்பங்கள்ன்றது நிரந்தர குடும்பங்கள். ஒரு 200 குடும்பங்கள் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். அவங்க சுமார் ஒரு வருஷம் இங்க இருப்பாங்க, அடுத்த வருஷம் அடுத்த மொஹல்லாவுக்கும் நகருவாங்க. அப்பேற்பட்ட பள்ளி. அதனால இவ்வளவு பழமை வாய்ந்த பள்ளியில மதரசா கண்டிப்பா இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு பள்ளிக்கும் இருக்க மாதிரி இங்க வந்து 2 மதரசாக்கள். குழந்தைங்களுக்கு மதரசா பள்ளியில நடக்குது. லேடிஸ்க்கான மதரசா நம்ம பள்ளியில இருந்து அருகாமையில் ஒரு 100 மீட்டர் தொலைவில் அங்க ஒரு வீடு எடுத்து மதரசாவா நடத்திட்டு இருக்கோம். எப்படி பள்ளியுடைய மதரசால ஒரு டியூஷன் சென்டர் நடக்குதோ அதே போல பெண்களுடைய மதரசா இருக்கு பாருங்க. மதரசாவுடைய குரான் ஓதுதல் நேரம் போக மீதி இருக்க நேரத்துல கோடை காலத்துல சம்மர் கேம்ப், குழந்தைங்களுக்கு சம்மர் கேம்ப்னா அவங்களுக்கான பெர்சனாலிட்டி கிளாஸஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இது மாதிரி நடக்குது. பெண்களுக்கு எப்படின்னா கைவினை பொருட்கள் தயார் செய்வது, தையல் கிளாஸ் அதுதான் ரொம்ப சிறப்பா ஓடுது. முக்கியமா சொல்ல போனா எங்க கிட்ட யார் யார் தையல் கத்துக்கிட்டாங்களோ அந்த பீரியடுக்கு பிறகு ஒரு தையல் மிஷின் கொடுக்குற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு கடையை ஏற்பாடு பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒரு பிசினஸ் உமன் ஆக்குற அளவுக்கான முயற்சி நடக்குது இங்க பள்ளிவாசல்ல. இது போக மருத்துவம் மிகப்பெரிய விஷயம். மருத்துவம் என்னும்போது மிக முக்கியமா நமக்கு ஒரு கிளினிக் தேவைப்படுது இல்லையா, அதுக்கான முயற்சி சுமார் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல ஆரம்பிக்க வேண்டிய எங்களுடைய மருத்துவம் வந்து கிளினிக் வந்து வரக்கூடிய பக்ரீத் பண்டிகையில இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னரே ஆம்புலன்ஸ் வாங்கிட்டோம். ஆம்புலன்ஸ்னா எப்படி செய்வீங்க? ஆட்டோ சார்ஜ்ல ஆம்புலன்ஸ். ரொம்ப எளிமையான மக்கள் இப்போ ஆட்டோல போக முடியுமா ஒருத்தர் எடுத்துட்டு, அந்த அளவுக்கு நாங்க ஆம்புலன்ஸ் கொடுக்குறோம். அவங்களுடைய ஃபீட்பேக் பார்க்குறோம். போயிட்டு ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வெயிட்டிங் பண்ணி மீண்டும் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்காக முயற்சி நடக்குது. மாதம் மாதம் மருத்துவ முகாம், ஒரு மாதம் வந்து மூட்டு வலி முகாம், இன்னொன்று வந்து கண் சிகிச்சை முகாம், அடுத்தது வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய சுகரு பிபி இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கான முகாம். இப்போ எங்களுடைய கிளினிக் வந்துருச்சுன்னா தினந்தோறும் வந்து மருத்துவ உதவிகள் எங்க கிடைக்கும்? நம்ம பள்ளியில இருந்து கிடைக்கும். எவ்வளவு ரூபாய்க்கு? 30 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன், மருந்து, மருத்துவருடைய கன்சல்டேஷன். இவ்வளவு எவ்வளவு? 30 ரூபாயில கொடுக்கறதுக்காக நாங்க முயற்சி செய்யறோம். இன்ஷால்லா இதற்கான விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னா போல நம்ம வந்து கல்வியில ஒரு முதன்மையா இருக்கிறோம், கல்விக்கு முன்மாதிரியா இருக்கும். குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கூல் எஜுகேஷனுக்கான முயற்சி. 2வது மருத்துவம். 3வது இவங்களுக்கான ஒரு வியாபாரத்துக்கான வழிமுறை செய்யணும். இவ்வளவும் இந்த பள்ளியில இருந்து நாங்க கொடுக்க தயாரா இருக்கிறோம். இந்த பள்ளி மூலியமா நீங்க வந்து இங்க